ஹலோ கைஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கிளாஸ் 10 லைட் லெசன் இமேஜ் ஃபார்மேஷன் பை அ கான்கேவ் மிரர். இது உங்களுக்கு நான் வீடியோவில் வேறு உங்களுக்கு நான் முன்னாடியே நான் காமிச்சிட்டேன் இது எப்படி இது பண்ணணும் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் ஒரு டைம் நம்மளாக வரைஞ்சி காமிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக உங்களுக்கு டேப்லேஷன் போட்டு நானே ஃபில் பண்ணி ரே டயக்ராம் சொன்னேன்னா நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் இதை நான் காமிச்சிட்றேன். இப்போ இங்கே என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபைனைட் பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபைனைட் பொசிஷனில் இருந்துச்சுன்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா அட் ஃபோக்கஸ். இமேஜோட சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஹைலி டிமினிஷ்ட், ரொம்ப குட்டியாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ரியல் இன்வெர்ட்டட், தலைகீழாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா when an object is placed beyond C, இந்த பக்கம் எழுதுறது வந்து beyond C. when an object is placed beyond C, இமேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா between C and F. So when an object is placed beyond C, image will be formed between C and F. அப்போ ஆப்ஜெக்டோட சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா diminished, ரியல் இன்வெர்ட்டட். இப்போ இது ஹைலி டிமினிஷ்ட், இது டிமினிஷ்ட், ஹைலி டிமினிஷ்ட். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா when an object is placed at center of curvature, image will be at center of curvature. இமேஜும் அதே இடத்துலையே தான் விழுகும். ஆப்ஜெக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னா சேம் சைஸ், இமேஜோட சைஸும் ஆப்ஜெக்ட் சைஸும் சேமாக தான் இருக்கும், ரியல் இன்வெர்ட்டட். அடுத்து when an object is placed between C and F னு சொல்லலாம், இல்லை beyond F னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். when an object is placed between C and F, image will be beyond C. பாருங்கள், beyond C. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு என்ன சொல்லலாம்னா enlarged. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா enlarged, real and inverted. அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா when an object is placed at F, எக்ஸாக்டாக வந்து பார்த்தோம்னா ஃபோக்கஸில் கொண்டு போய் ஆப்ஜெக்டை வச்சேன்னா இமேஜ் வந்து எங்கே விழுகுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா at infinite position, highly enlarged. இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரியல் இன்வெர்ட்டட். அடுத்து என்னென்னா when an object is placed between P and F, போலுக்கும் ஃபோக்கஸுக்கும் நடுவில் நான் வைக்கிறப்போ இமேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே விழுகும் அப்படின்னா ஆன் த சேம் சைட் ஆஃப் த பிஹைண்ட் த மிரர். இது ஆக்சுவலாக இதுதான் ரொம்ப முக்கியம், பிஹைண்ட் த மிரர். இந்த மிரர் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் என்லார்ஜ் இப்படி இருக்கும், நேராகவே இருக்குது. இது எல்லாம் ரியல் இன்வெர்ட்டடாக, இது மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் நேராகவே தான் இருக்கும் பிஹைண்ட் த மிரர். ஸோ இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 கண்டிஷன். இந்த 6 கண்டிஷனோட ரே டயக்ராம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ரூல் என்ன அப்படிங்கிறது ஒரு எப்படி நீங்கள் வந்து எக்ஸாமில் போடுறப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக வித்தின் த பேப்பர், பிகாஸ் ஏன்னா இது யாருமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் போடுறது கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா பேப்பரை விட்டு வெளியே போயிடும், கரெக்டாக அந்த இடத்துல ஃபார்ம் ஆகாது, சீனா சீலேயே ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால் இது எப்படி போடணும்னு நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான், நான் சொல்கிற ரூல்ஸை கன்ஃபார்மாக ஞாபகம் வச்சுக்காங்க. இது அதிகமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளியே யாரும் சொல்கிறது கிடையாது. டீச்சர்ஸ் வந்து ரே டயக்ராம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அது எப்படி போட்டால் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறது கிடையாது. இது பாருங்கள், ஃபஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் போட்டுக்காங்க. நான் சும்மா ரஃபாக நான் போடுறேன், அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். பிரின்சிபல் ஆக்சிஸ் போட்டுட்டு மிரர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ராடாக போட்டுக்காங்க. பாருங்கள், இப்படி போட்டுக்காங்க. ஸோ இது கான்கேவ் அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு நான் போட்டுக்கிறேன். ஸோ ஷேடிங் வந்து எப்போவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரைட் சைடு, ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்காங்க. ஸோ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் உள் பக்கமாக வளைஞ்சிருக்க கர்வ்டு இன்வர்டாக. ஸோ அதனால் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கான்கேவ் மிரர். அது ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்படி இருந்துச்சுன்னா கான்கேவ். இது வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், இது ரஃப் சர்ஃபேஸ். பாருங்கள், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கான்கேவ், ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் கர்வ்டு இன்வர்ட், இட் இஸ் கால்ட் அஸ் அ கான்கேவ். இப்படி இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் கர்வ்டு அவுட்வர்ட். பாருங்கள், இது வந்து பார்த்துட்டோம்னா கான்வெக்ஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்காங்க. ஆக மொத்தத்தில் ஷேடிங் எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைடில், ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இது போட்டாச்சு. நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இது என்ன நம்மளுக்கு தெரியும், போல். அண்ட் அடுத்தது நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, இங்கேருந்து கரெக்டாக 2 சென்டிமீட்டரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எஃப் போடுங்க, இங்கேருந்து 2 சென்டிமீட்டரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சி போடுங்க. ஏன் 2 சென்டிமீட்டர்னால் அதை நான் நம்மளோட பேப்பர் சைஸ் வச்சு நான் வந்து உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வித்தின் த பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி பேப்பர் விட்டு போயிடும், இல்லை பேப்பரை நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் மாத்திரமா இருக்கும். இது எக்ஸாக்டாக ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்த இதுலேயே உங்களுக்கு நான் வீடியோவில் ஒரு டயக்ராமாக நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ போல்லேருந்து 2 சென்டிமீட்டர் எஃப்லேருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் 2 சென்டிமீட்டர். அடுத்தது இமேஜோட ஹைட் இருக்குது
பார்த்துருக்கீங்களா அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே நீங்கள் இங்கே எங்கே வேணால் வைக்கலாம். ஒரு இடத்துல ஒன்று இன்ஃபைனைட் பொசிஷனில் இருக்கும், பியாண்ட் சி, அட் சி, பிட்வீன் சி அண்ட் எஃப் இங்கே எங்கே வேணாலும் வைக்கலாம். நான் இது எவ்வளோன்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1.5 சென்டிமீட்டர், அதாவது இதை விட இது பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. இது 1.5 சென்டிமீட்டர். அப்போ மிரர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 3 சென்டிமீட்டர் வர்ற மாதிரி இப்படி போட்டுக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பட்டு வர்றப்போ அந்த ரேஸ் எல்லாம் கரெக்டாக மீட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே பட்டாலுமே இது வரைக்கும் வரும். இல்லாட்டி என்னென்னா இங்கே வரும், நம்ம இதோட நிறுத்தியிருப்போம், இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோம்னா அகலமாக நீங்கள் போட்டுக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி நீங்கள் போடணும். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏபி. நான் சும்மா ரஃபாக தான் ஒரு ஃபஸ்ட் இது மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், when an object is placed at இது நான் போடுறேன். when an object is placed beyond C, கொஞ்சம் தள்ளியா பியாண்ட் சி. இப்போ நம்ம 2 ரூல் நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லாவே நம்மளுக்கு தெரியும். ஒரு ரூல் என்ன அப்படின்னா, when the rays are parallel to the principal axis, எது வழியாக வரும், கண்ணாடியில் பட்டதுக்கப்புறம் கான்வர்ஜ் ஆகி எஃப் வழியாக எனக்கு வெளியே வரும். கரெக்டாக? ஸோ அதனால் ஏரோ மார்க் அப்போவே போட்டு முடிச்சிருங்க. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இந்த ரேஸ் ஆர் த்ரூஸ் ஃபோக்கஸ் பட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பேரலல். அதனால தான் ஏரோ மார்க் ரொம்ப முக்கியம். எஃப் வழியாக போச்சு அப்படின்னா பேரலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இப்படி வரும். ஸோ பியாண்ட் சி நான் வச்சேன் அப்படின்னா இமேஜ் எங்கே விழுகுது, பிட்வீன் சிஎன் அண்ட் எஃப். ஆக்சுவலாக இப்படி வரணும்ப்பா, ஸ்கேல் வச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், ரஃப் டயக்ராமாக நீங்கள் கையில் போட்டிங்கன்னா வராது. எங்கே விழுகணும் இமேஜ், பிட்வீன் சிஎன் அண்ட் எஃபா. ஆனால் எனக்கு பாருங்கள் சியில் விழுகுது, அப்போனா இதுக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் ஸ்கேல் வச்சு போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இது தலைகீழாக இருக்கும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏ, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பி. ஸோ ரியல் இன்வெர்ட்டர். இப்போ இந்த சைஸை கூட நம்ம கரெக்டாக உங்களுக்கு டயக்ராமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வர வைக்கலாம். அது எப்படிங்கிறதான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தேங்க்யூ.